சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலினை வீடு புகுந்து கைது செய்ய டெல்லி போலீஸ் விரைந்து வரவுள்ளார்கள். கிட்டத்தட்ட உண்மைத்தன்மை என்னவென்று இப்பொழுது புரிந்துவிட்டது. செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த 2 நாளில் அமைச்சராக பொறுப்பேற்க வைத்ததற்கு இதுதான் காரணம் என்பதும் தெரிந்துவிட்டது. கடந்த சில நாட்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்கள் வீடு, அலுவலகங்கள் மற்றும் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சோதனைகளை நடத்தியதில் 3வது நாள் இறுதி முடிவாக 1 லட்சம் கோடி மெகா ஊழலை செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தார் என்று நாம் ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற தகவலை பதிவு செய்திருந்தோம். இதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் என்றுதான் நீங்கள் கேட்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ அமைந்துள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பெறப்படக்கூடிய ஊழல் தொகையை சரிபாதியாக கோபாலபுரத்திற்கு கொடுத்துள்ளார். அதுவும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட் மூலமாக இந்த பணம் மாற்றுவதால் அந்த பணத்திற்கு அவர்கள் ஜிஎஸ்டி கட்ட தேவை கிடையாது. இதன் மூலமாகத்தான் பல கோடிகளை கருப்பு பணமாக இருப்பதை வெள்ளை பணமாக மாற்றுவதும் வெளிநாடுகளில் இருந்து டொனேஷனாக துர்கா ஸ்டாலின் அவர்களது நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு மாற்றப்படுவதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, துர்கா ஸ்டாலின் அவர்கள் 2 நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். வாட்டர் சப்ளை, அதாவது குடிக்கக்கூடிய வாட்டர் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த வாட்டர் கம்பெனியில் அதிக அளவு லாபம் காட்டுவதாக கூறி அந்த ட்ரஸ்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை அப்படியே மாற்றி தற்பொழுது வெள்ளை பணத்தை மாற்றுவதாக தான் இது புரிய வருகிறது. இதற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவரது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தான் கருப்பு பணத்தை வாட்டர் கம்பெனியில் போட்டு அதை வெள்ளை பணமாக மாற்றுவதாகவும் பல கோடிகள் வாட்டர் பிஸ்னஸ் செய்வதாக கூறிக்கொண்டு அதற்கான குறிப்பிட்ட தொகையே ஜிஎஸ்டியாகவும் வரியாகவும் செலுத்தி விடுகிறார்கள். ஆனால் ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பணம் யார் அனுப்புகிறார், அவருக்கு எப்படி பணம் வந்தது என்பதை ஆராய்ந்தால் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் உறவினர்கள், நண்பர்கள் வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொடுப்பதாகவும் இவர்கள் இங்கு இருந்து பணத்தை மாற்றுவதாகவும் ஹவாலா முறைப்படி இந்த பணங்கள் அனைத்து மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இறுதிக்கட்ட விசாரணையில் கண்டுபிடித்து விட்டார்கள். சுமார் 4 ஆண்டுகால ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யாத ஊழலை இந்த 4 ஆண்டுகளில் ஊழல் செய்த ஸ்டாலின் குடும்பத்தினர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், குறிப்பாக துர்கா ஸ்டாலினுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?